இறையேசுவில் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளிலும் நமக்கு தரப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனமானது லூக்கா 21வது அதிகாரம் இறை வசனங்கள் 20 தொடங்கி 28 முடிய, குறிப்பாக 28வது வசனத்தை வாசிக்கிறேன். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார் என்பதுவே. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதிகளானது ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலக முடிவுக்கும் அடையாளம் என்ன என்பதற்கு பதிலாகத்தான் இயற்கையில் நடைபெறும் மாற்றங்கள், வானில் நடைபெறும் மாற்றங்கள், பூமியில் மனிதர்களுக்குள்ளும் இனங்களுக்குள்ளும் ராஜ்யங்களுக்குள்ளும் ஏற்படும் மாற்றங்களை குறித்து ஆண்டவர் கூறுகிறார். ஆனால் நமக்கு ஆண்டவர் கூறுவது என்னவென்றால், இதோ நமது மீட்பின் நாள், நிமிர்ந்து நில்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் ஆண்டவரின் மகிமையில் நாம் பங்கு பெற இருக்கிறோம். இப்படிப்பட்ட பெரும்பாக்கியம் நமக்கு இருக்கும் பொழுது கடலின் கொந்தளிப்பிற்கும், வான்கோள்களின் அதிர்விற்கும், நாடுகளின் படையெடுப்பிற்கும், கொள்ளை நோய்களுக்கும், யுத்தங்களின் செய்திகளுக்கும் நாம் சிறிதும் அஞ்ச தேவையில்லை. நமது சொந்த அறிவுத்திறனால் பயத்திற்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய ஆவல். வல்லவராம் இயேசுவே நம்மை வாழ வைக்கும் தெய்வம் என்பதை நாம் உணர்ந்து வாழ்கின்ற பொழுது நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. கடவுள் நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிற கடமைகளை சரிவர செய்வோம். அதன் வழியாக ஆண்டவருடைய வருகையின் மகிமையில் பங்கு பெறுவோம். இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எனவே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் தாமே இந்த நாளிலும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். God bless you all.